ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 9க்கான ஸ்கெடியூல் தான் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஸ்கெடியூல் தான் நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி ஸ்கெடியூல் 1 அதாவது ஏப்ரல் 8 வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழில் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2 இயல் மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 8 சம் ப்ளஸ் வந்து முடிஞ்சதுன்னா 10 ப்ரீவியஸ் கொஷின் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அட்லீஸ்ட் இந்த 8 சம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை கம்பல்சரி பார்த்துருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அடுத்தது ஜிஎஸ் பாலிட்டியில் வந்து 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் லெசன் 1ம் 2ம் படிக்க சொல்லியிருந்தேன். அடுத்து திருக்குறள் ஒழுக்கமுடைமையில் முதல் 2 குறள் மட்டும் படிங்க. படித்து முடிச்சக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் ஸ்கெடியூல் 2. ஸோ ஸ்கெடியூல் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு நாள் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 17 நாள் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. நல்லா பாருங்கள், 16 நாள் தான் இருக்கும் இன்னும் நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஸோ நான் நேற்று வீடியோவிலே நான் சொன்னது போல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், மே 1 ஆரம்பிச்சிக்கலாம், மே மாதம் பாதிக்கப்புறம் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் வேணாம். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கே நம்மக்கிட்ட இன்னும் ஒரு அரை மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ முடிச்சு வச்சு நம்மளை வந்து சேவ் பண்ணிக்க முடியுங்கிறத யோசித்து படிங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன், ஏப்ரல் 25 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜூலை 13 குரூப் 4 எக்ஸாம் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ ஏப்ரல் 9 நான் வந்து என்னென்ன படிக்க போகிறேனோ அதை தான் உங்கள்கிட்டையும் வந்து சொல்ல போகிறேன். நீங்களும் இதே ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ கம்மியாகவும் நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, உட்காரவே முடியலைங்க, படிக்க உட்காரவே என்னால் முடியலை. நிறைய ஸ்கெடியூல் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் முடிக்கவே முடியல. அடுத்த நாள்லேருந்து அந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுறதே நான் விட்டுறேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் போட்டாலும் அதை ப்ராப்பராக போட மாட்டேறேன். நான் பண்ணுறதை விட அதிகமாக போட்டு வச்சுட்டு அதை பண்ணுறதும் கிடையாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நேற்று நம்ம போஸ்ட் பண்ண அந்த ஸ்டடி பிளான் ஸ்கெடியூலுக்கு நிறையவே வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதே போல் இன்றைக்கும் பார்ப்போம். ஸோ தமிழில் நேற்று வந்து என்ன படித்தோம், 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2 இயலா. ஸோ இன்றைக்கி 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய இயல் 3, அடுத்து 6th செகண்ட் டேர்மில் இருக்க இயல் 1. அதாவது ஃபுல் புக்காக பார்க்கும்போது 3வது இயல் 4வது இயல்னு சொல்லுவோம். டேர்ம் புக்காக இருக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய 3வது இயலும் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய முதல் இயலும். சரிங்களா? ரொம்ப சின்ன சின்ன லெசன்ஸ் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். சரியா? அடுத்து மேக்ஸில் நேற்று என்ன பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 8 சம் படித்தோமா, அடுத்த ஒரு 8 சம் வந்து படிக்க போகிறோம். ஸோ இன்னையோட அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 16 ஸ்கூல் புக் சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த 8 சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன பார்த்தீங்களோ அது ஒரு தடவை வந்து டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு 2 ஸ்டெப்பில் 3 ஸ்டெப்பில் எப்படி ஆன்சர் வரும்ன்றதை சும்மா ஷார்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அடுத்த 8 சம் பாருங்கள். முடிஞ்சது அப்படின்னா இது கூடவே இது ரிலேட்டடான 10 ப்ரீவியஸ் கொஷின் வந்து பாருங்கள். ஸோ நம்மளோட சேனல்லே வந்து ப்ரீவியஸ் கொஷின் ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அடுத்து ஜிஎஸ் பாலிட்டியில் 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய அடுத்த 2 லெசன், ஃபஸ்ட் டேர்மில் இருந்த 2 லெசன் நம்ம படிச்சிட்டோம் நேற்று. இது செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1ம் 2ம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸுமே நம்மளோட சேனல்லே இருக்குது. வேணுங்கிறவங்க எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் குறள் 1, 2 ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நேற்று. இன்றைக்கி வந்து 3, 4 படிக்க போகிறீங்க. மேம் இந்த வீடியோவே நான் இன்றைக்கி தாங்க நான் பார்க்குறேன். ஏப்ரல் 8 நான் பார்க்கல, ஏப்ரல் 9 தாங்க நான் பார்க்குறேன். இன்றைக்கி டேட்டு 9 ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணட்டும், 8 விட்டுட்டு 9லேருந்து படிக்கவா? ஸோ கன்ஃபியூஷனாக இருக்குது. படிக்கலான்னு ஆர்வம் இருக்குது. பார்க்கும்போது குட்டியான ஸ்கெடியூலாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடியக்கூடிய ஸ்கெடியூலாக தான் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணட்டும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஏப்ரல் 8க்கான ஸ்கெடியூலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதை சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கெடியூலையும் முடிஞ்ச அளவுக்கு படித்து முடிக்கலாம். இல்லையா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி படிக்கலாம். ஸோ நான் நேற்று வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருப்பேன், இப்போ நான் தமிழ் மேக்ஸ் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், இல்லை நான் ஜிஎஸ் மட்டும் படிக்கிறேன், இல்லை நான் மேக்ஸ் மட்டும் பார்க்குறேன், ஏதாவது ஒரு டார்கெட் கூட வச்சுட்டு இந்த 15 நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் மேம் அப்படி வந்து சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்டை கூட படிங்க அப்படின்னு எதனால் சொல்கிறீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு உட்கார்ந்து பழகுங்க. ஸோ உட்கார்றதான் நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்கும். படிக்கணும் அப்படிங்கிறத புக்கை எடுத்து வச்சுட்டு உட்கார்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஃபோன் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து பார்ப்போம். அந்த புக்கை எடுக்கலாமான்னா இன்னும் 1 மணி நேரம் போட்டோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் போட்டுமே, அந்த மாதிரி சொல்லி நம்ம நேரத்தை கடத்திட்டே இருப்போம். அப்போ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாடத்தையாக படிக்க ஆரம்பித்தோன்னா சரி ஓகே, ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, இன்னொரு பாடத்தையும் சேர்த்து படிப்போமே, சரி அடுத்த பாடத்தையும் எடுத்து படிப்போமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ முதல் என்ன பண்ணணும், நம்மளை உட்கார வைக்கணும். ஓகேங்களா?
சரிங்க. ஸோ நேற்று வந்து நிறைய பேர் வந்து நான் படிச்சுட்டேன், நான் முடிச்சிட்டேன், உங்கள் ஸ்கெடியூல் வந்து ஈஸியாக இருந்துச்சு, டெய்லி வந்து இந்த மாதிரி ஸ்கெடியூல் கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஏப்ரல் 9க்கான போர்ஷன்ஸும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துறதுனாலும் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 10க்கான ஸ்கெடியூலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மறந்துடாதீங்க, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கே நமக்கு இன்னும் 16 நாள் தான் இருக்குது. ஸோ ஒரு நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாட்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.